பட்ஜெட்ல திமுக நல்லது செஞ்சிருக்கா கெடுதல் பண்ணியிருக்கா? தமிழக மக்கள் வரவேற்பாங்களா செருப்பால் அடிப்பாங்களா? பண்ணுவாங்க, வரவேற்பு தான் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஏற்கனவே என்ன நல்ல திட்டங்கள் நீங்க இந்த பட்ஜெட்ல 27% உள்ளவங்க என்ஜிஓ மக்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சு காலையிலே அறிக்கை விட்டாங்க. மற்றபடி இவங்க வந்து செட்டிங் அரசியல் தான், கார்பரேட் அரசியல். அதான் சொன்னேன் இல்லைங்களா, அது ஒரு கார்பரேட் அரசியல். மக்களுக்காக அப்படின்ற அரசியல் தான் மலையிட்டு போச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து மக்களுக்காக அரசியல் தான் சீமான அரசியல் மட்டும்தான் நான் பார்ப்பேன். நான் நாங்க வச்சாதான் அவன் டெல்லிக்காரன் எங்களை வச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன வைக்கிறான்? ஆப்பு வைக்கிறான். நீங்க தான் காம்ப்ரமைஸ் ஆயிடுங்களா? மாசம் 500 கோடி கட்ட போலியா? அதனால தான் 10,000 மாதிரி தவறான தகவல்ல பரப்புற மக்கள் தான் முட்டாள்களா இருக்கு. இது ஒட்டுமொத்த மக்கள் தான் முட்டாள்கள். ஒரு விதமான அரசியல் ஓடுவீங்க, அயோக்கியத்தனமான. இந்த 1 ஆண்டோ 2 ஆண்டோ சிறையில் இருக்கணும் என்றால் இது வந்து திமுக ஆட்சியில் நவம்பர் கலவரம் நடந்த முஸ்லீம்கள் 19 பேர் கொல்லப்பட்டது. அது திமுகவுடைய துணையோடு RSS பாஜக வந்து நடத்திய மிக நீ கேட்ட கேள்வி வந்து அமலாக்கத்துறை வழக்கு, நீதிமன்றத்தினுடைய வழக்கு. அதை கேட்ட நவம்பர் கலவரம், கோயம்புத்தூர் கலவரம், குண்டு வெடிச்சது கலவரம், குண்டு வச்ச கலவரம், அந்த எஸ்பி பண்ண வேலை. ஏங்க எவன் கொண்டாட்டி எவனோட கூட யாருக்கு என்னங்க? நீங்க அமலாக்கத்துறையை பத்தி கேட்டா அதுக்கு பதில சொல்லு. கோஷங்களை எழுப்பிட்டு அப்ப நீ வந்து பள்ளிவாசல்ல தான் ஹோலி கொண்டாடணுமா? அப்ப இது வீம்பா இல்லையா? அப்ப இதுக்கு என்ன காரணம்? அதிகாரத்தை, ஆட்சி அதிகாரம் அவங்க கையில் இருக்கின்ற அகங்காரம். இந்த அகங்காரம் வந்து ரொம்ப நாள் நீடிக்காது யாருக்குமே. பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு தீவிரவாதிட்டீங்களே அவரை. அவர் பேசுற பேச்சுக்கள் அப்படித்தானே பேசுறாரு. திமுக அரசு எதிர்த்து பேசினா பாஜக ஒரு அரச விமர்சனம் பண்றதுக்கு அவருக்கு முழுமையான உரிமை. நீங்க 1000 தான் பேசுங்க. தவறா அசிங்கமா எதனா பேசணும்? அசிங்கமா பேசலன்னா என்ன? நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் திமுக வந்து என்ன சொன்னீங்க? 4 ரூபாய்க்கு பெறாதுன்னு சொல்றீங்க. என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நான் கேட்டது 4 ரூபாய்க்கு என்னன்னு சொன்னேன். 4 பைசா கட்சி. நீங்க 4 பைசா கட்சி நான் இங்க சொன்னீங்க. ஆமாங்க சொன்னீங்க. எதுக்கு 4 பைசா கட்சின்னு சொன்னேன்? ஏதோ பாடுறேன். 4 பைசா இல்ல, ஏதோ 4 பெறாத ஒரு திமுக கட்சின்னு சொல்லி அது எதுக்கு சொன்னா, நீங்க தீவிரவாதின்னு சொல்லி என்னை அட்டாக் பண்ணி பேசும்போது தான் நீங்க வந்து இந்த திமுக என்ற இந்த 4 பைசா கட்சிக்கு மட்டும் நாங்க எதிர்த்து பேசலைங்க, பாஜகவே இருக்கிறவங்க. அதனால நீங்க வந்து எங்களை தீவிரவாதி, அதான் தீவிரவாதி 4 பைசான்னு பார்த்து எங்களை பார்த்து சொன்னா நாங்க உங்களை என்ன சொல்றது? அது நீங்க தீவிரவாதின்ற அந்த சொல்லாடலை பயன்படுத்தின பிறகுதான் நான் கோபத்துல அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறேன். ஏன் வர வேண்டியது இல்ல? அந்த வழக்கு தான் புனையப்பட்டு இருக்கு. இல்ல நானும் சொன்ன புனையப்பட்டு இருக்கு, புடங்கப்பட்டு இருக்கு. நீங்க இல்ல நீங்க இப்ப விவாதம் என்ன? பட்ஜெட்ல திமுக நல்லது செஞ்சிருக்கா கெடுதல் பண்ணிருக்கா? தமிழக மக்கள் வரவேற்பாங்களா செருப்பால் அடிப்பாங்களா? பண்ணுவாங்க, வரவேற்பு தான் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஏற்கனவே என்ன நல்ல திட்டங்கள் நீங்க இந்த பட்ஜெட்ல 27% உள்ளவங்க என்ஜிஓ மக்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சு காலையிலே அறிக்கை விட்டாங்க. திமுக ஜாதா போடுறவங்க அதே மாதிரி பொதுமக்களுக்கு வந்து 50,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. இந்த ரூபாய் என்ற அந்த இந்த சிம்பிள் எடுத்துட்டு இந்த ரூல் போட்டதுக்கே உங்க ஆளுங்க எத்தனை பேருக்கு ஒரு ஏதோ பெரிய சாதனை, மிகப்பெரிய தமிழ் தொன்றுக்கு மிகப்பெரிய வெற்றின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி இந்த பட்ஜெட் விஷயத்துக்கு 4 ஜாதாக்களை கூப்பிட்டு வச்சு அறிக்கை கொடுக்காம இருப்பீங்களா? அல்லது இந்த பட்ஜெட் விஷயத்துக்கு 4 ஜாதாவை கூப்பிட்டு இதே மாதிரி விவாதங்களை உங்களுடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நடத்தாம இருக்க போறீங்களா? நடத்தான் போறீங்க. நீங்களும் போத்தானே போறீங்க. நமக்கெல்லாம் கூப்பிட மாட்டாங்க. திமுகவே கடுமையாக விமர்சனம் பண்ணக்கூடிய யாரும் கூப்பிடுறது இல்ல.
அவங்களுக்கு ஏற்ற நபர்களை கூப்பிடுவாங்க. அந்த விமர்சனங்கள் கூட திமுக எதிரான விமர்சனங்கள் ஒரு 5 விசாக வைக்கிற நபர்களாக வச்சு கூப்பிடுவாங்க. மற்றபடி இவங்க வந்து செட்டிங் அரசியல் தான், கார்பரேட் அரசியல். அதான் சொன்னேன் இல்லைங்களா, அது ஒரு கார்பரேட் அரசியல். மக்களுக்காக அப்படின்ற அரசியல்லாம் மலையேறி போச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து மக்களுக்காக அரசியல்னா சீமான் அரசியல் மட்டும்தான் நான் பார்ப்பேன். நான் இல்லை, சீமான் சொன்ன உடனே சீமான் வந்து எங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காரா, ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காரா? எதுக்கு? அந்த ஸ்ரீபெரும்புதூர்ல அந்த திருப்பூர்ல அந்த ஊர்வலத்துக்கு வந்து அனுமதி மாநில காவல்துறை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, உயர் நீதிமன்றம் போட்டிருக்காங்க. ஏன் அந்த தேதியை ஒண்ணு மாத்துறதுல என்ன கஷ்டம் இருக்கு? இல்லை, எத்தனை தேதி மாதிரி ஃபர்ஸ்ட் 6, அப்புறம் 10, அப்புறம் 18, 16. அந்த தேதியில வந்து அவங்க லட்சக்கணக்கான மக்கள் வந்து முருகனை வழிபாடு செய்ய வர. அப்போ 6ஆம் தேதி கேட்டாரில் கொடுத்துட்டு இருக்கலாம் இல்ல? 6ஆம் தேதி அதாங்க, இந்த மாசம் பூரா அப்படி தாங்க, இந்த மாசம் பூரா அனுமதி இல்ல. அனுமதி எல்லாம் கொடுக்க முடியாது. அதெல்லாம் ஹைகோர்ட் அனுமதி, வேற ஒரு தேதியை கொடுங்கன்னு சொல்லுவாங்க. வேற ஒரு தேதி வந்துடும், அடுத்த மாசத்துல வந்துடும். அடுத்த மாசம் ஏதாவது சாக்கு ரெடி பண்ணிடுவீங்க. அதெல்லாம் நாங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதெல்லாம் அவங்க கொடுத்துருவாங்க. நாங்க அந்த தேதியை கொடுத்துருவோம். மாப்பிள்ளைட்டு சொல்லுங்க, பயப்பட வேண்டாம்னு அந்த தேதிக்கு இல்ல பயப்பட வேணாம்னு சொல்லுங்க. நீங்க என்ன சார் பண்ண முடியும் உங்களால? அரசாங்கம் வச்சிருக்கீங்க, ரொம்ப ஆடாதீங்க, அழிஞ்சு போடுவீங்க, புரியுதுங்களா? நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு நாளைக்கு தடுக்கலாம், காலத்துக்கு நீங்க அந்த போராட்டங்கள் நடத்தாம தடுக்க முடியுமா உங்களால? முடியாது சார். இது என்ன விவசாயிகள் நினைச்சிட்டீங்களா? மேல்மார் சிப்காடி விவசாயிகள் பண்ணக்கூடிய அந்த போராட்டம் அரசுக்கு எதிரான போராட்டமும் இல்லையே. ஒரு தேசிய கட்சி, மாநில அவங்க அகில இந்திய கட்சிக்கு தான் மும்மொழி கொள்கையை ஆதரிக்காம அவங்க இருமொழி போதும்னு போடுறாங்க. மாநில அரசுக்கு சப்போர்ட்டிவா தானே அவங்க விட்டுருக்காங்க அறிக்கை. அப்ப ஏன் நீங்க உண்மையிலேயே அங்க வந்து அந்த முருகனுடைய டெம்பிள் அங்கதானே இருக்கு. அந்த கூட்டம் மக்கள் ஜனங்கள் நிறைய வருவாங்க. அப்போ அது பொதுமக்களுக்கு இடையூறா இருக்குமேங்கிற அந்த காரணம் தானே தவிர, நீங்களா எதுக்கு கற்பனை பண்ணி அதுக்கு கண்ணு காது கோயில் இல்லாத இடம் எங்கே இருக்கு தமிழ்நாட்டுல? இருக்குங்க, கோயில் இல்லாத இடம் இல்ல, வேற இடத்த மாத்த சொல்ல. இதே வந்து அந்த பங்குனி பிறந்துச்சுன்னா சில நேரங்கள்ல அவங்க ஃப்ரீயா தான் இருக்கும். அந்த நேரங்கள்ல எல்லாம் சமீபத்துல சட்டமன்றத்துல ஆளுநர் வந்து பேசும்போது ஏதோ தவறா பேசிட்டாருன்னு ஒரே நாள் இரவு முடிவு பண்ணி அடுத்த நாள் காலையில 10 மணிக்கு தமிழ்நாடு முழுக்க போராட்டத்தை நடத்தினீங்களா? அது அந்த அரசு வந்து அந்த நேரத்துல எந்த கோயில் பிறந்துச்சுன்னு எந்த ஃபங்க்ஷன் இல்லையா? நாங்க பண்ணும்போது தமிழ்நாடு பூரா பறிச்சுட்டு வரல, அந்தந்த மாவட்டத்துல இருக்கவங்க அங்க கூடி பண்ணாங்களே தவிர இவர் பண்றது அப்படி இல்ல. தமிழ்நாடு பூரா பிறக்கி கொண்டுட்டு வந்து ஒரே இரவுல எப்படி பர்மிஷன் கொடுக்குது காவல்துறை? அதான் என் கேள்வி. அதாவது இடையூறு அந்த இதுல பொதுமக்களோ அல்ல டிராபிக் ஜாமா எங்கேயாவது ஆச்சா சொல்லுங்க, எங்கேயாவது டிராபிக் ஜாம் ஆச்சு? எனக்கு தெரிஞ்சு பெரிய மேடை போட்டு ரோடு பிளாக், ரோட மாத்தி விட்டாங்க. இதே நான் வந்து ரோட் பிளாக் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சுன்னா குறுக்கு போல. நீங்க சும்மா இருங்க, நிறைய இடத்துல ரோட் பிளாக் பண்ணாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், திருவள்ளிக்கணி ரோட்ல என் ஆபீஸ் இருக்கு, திருவள்ளிக்கணி ரோட்ல இந்த கூட்டம் போறாங்க, இந்த ஆர்ப்பாட்டம் பண்றதுக்காக இந்த பிளாக், அந்த ரோடு பிளாக் சுத்திட்டு தான் போகணும். சுத்திட்டு போறதுக்காக வழி இருந்துச்சு இல்ல, வழி இல்லாத ரோடு பிளாக் பண்ணி ஒரு நிகழ்ச்சி நடத்துற அளவுக்கு வித்தின், அதாவது இரவு முடிவு பண்ணி காலையில 10 மணிக்கு நடத்துறாங்க, ரோடு பிளாக் பண்ற அளவுக்கு நடக்குதுன்னா அப்போ அந்த ஒரு நாங்க ஆளணும்டா, நாங்க வச்சுதான் சட்டம் அப்படின்னு அந்த நீங்க நாங்க வச்சாதான் அகங்காரமா? அவன் டெல்லிக்காரன் எங்களை வச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன வைக்கிறான், ஆப்பு வைக்கிறான். நீங்க தான் காம்ப்ரமைஸ் ஆயிடுங்களா? மாசம் 500 கோடி கரெக்டா போகலையா? அதனாலதான் இந்த 10,000 இந்த மாதிரி தவறான தகவல்ல பரப்புற என்ன தவறு 500 கோடி மாசம் ஆதாரம். இதெல்லாம் லஞ்சம் வாங்கிறது போய் ஆதாரம் காட்ட முடியுமா? எல்லாமே தெரிஞ்சது தானேங்க. இவங்க கப்பம் கூட்டி அப்படித்தானே ஓட்டுறது. இல்லைன்னு சொன்னா இவங்களால வந்து எப்பவே வந்து ஏன் அண்ணாமலை வந்து 1000 கோடின்றாரு? 1000 கோடியா ஊழல்? 1,00,000 கோடிக்கு மேல இருக்கும். ஒரு பாட்டிலுக்கு 25 ரூபாய் என்ன கணக்கு போட்டு பாருங்க. ஒரு நாள் ஊழல் சொல்றாரு 1000 கோடி. ஏன்னா இவரு அங்க கரெக்டா போயிருக்காரு அண்ணாமலைக்கு, அந்த மாசம் போக வேண்டியது. அதனால அப்படியே ஒரு மிரட்டல் ஊழல்
அப்படின்னு அமலாக்கத்துறை வச்சு அதுக்கப்புறம் பாருங்க சரியாயிடும், மறுபடியும் அது ரொட்டீனா நடக்கும் பாருங்க. எல்லா இடத்துல அப்படித்தானே நடக்குது. டெல்லி நீங்க வந்து மதுபான ஊழலுக்கு எதிராக என்னத்தை பிடிங்க பிஜேபி, நான் கேட்கிறேன். அரவிந்த் கெஜ்ரிவால் கைது பண்ணீங்க, இந்த இது கர்நாடகா இது தெலுங்கானாவுடைய முதல்வர் சந்திரசேகர் ராவுடைய மகளை கைது பண்ணீங்க. அப்புறம் என்ன ஆச்சு, நீங்க என்ன பண்ண முடிஞ்சது உங்களால? அது தொடர்ந்து அந்த ஊர் நடந்துட்டு தானே இருக்கு. இப்ப அதே மாதிரிதான் இங்க தமிழ்நாட்டிலையும் இது கைதெல்லாம் இல்ல, இது முடிஞ்சிச்சு. இப்ப வந்து நாங்க வந்து அந்த என்னது டாஸ்மாக் உற்பத்தி ஆலைகளுக்கு எதிராக போராடுவோம் அப்படின்னு. நீ என்னத்தை போராடுவ சொல்லு? ஒரு பக்கம் போராடுறது, இன்னொரு பக்கம் கொடுக்குறது, வாங்கிக்கிறது, என்னையா விளையாட்டு இது? ஆக மொத்தம் வந்து மக்கள் தான் முட்டாள்களா இருக்காங்க. இது ஒட்டுமொத்த மக்கள் தான் முட்டாள்கள். ஒரு 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 விதமான அரசியல் ஓடுவீங்க, அயோக்கியத்தனமான ஊழல் அரசியல் வந்து இங்க ஓடிட்டு இருக்கு. இளைஞர்கள் ஏழை வறுமையில் வாழக்கூடிய மக்கள் வந்து நாளுக்கு நாள் அவன் வந்து பின்தங்கி நிலையில் தான் போயிட்டு இருக்கான். அவனுடைய முன்னேற்றத்துக்கு உண்டான எந்த திட்டங்களும் இந்த மண்ணாங்கட்டி இந்த அரசுக்காக இன்னவரையும் கொண்டு வர முடியல. கொண்டு வர திட்டங்கள் எல்லாம் அவங்க அரசுக்கு சாதகமான திட்டங்கள் தான் எல்லாமே. கேட்டா மக்களுக்கு என்ன, ரோடு போறதுக்கு மக்களுக்கு, எலக்ட்ரிசிட்டி பில்லு அது மக்களுக்கு, எல்லாம் மக்களுக்கு அப்படின்னா. ஆனா மக்களுடைய வாழ்வாதாரங்களை வளர்த்து கொள்ள, மக்களுடைய வாழ்வாதாரங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போக உண்டான திட்டங்கள் எதுவுமே இல்லையே. ஏங்க திட்டங்கள் இல்லாம தான் மக்கள் நீங்க கேட்டா என்ன சொல்றீங்க? நாங்க எத்தனை பிரிட்ஜ் போட்டோம் பாத்தியா, எத்தனை ரோடு போட்டோம் பாத்தியா? இருங்க, இன்னைக்கு மக்கள் வளர்ச்சி அடையலன்னு எதை வச்சு சொல்றீங்க? ஒவ்வொரு வீட்லயும் 2 கார் நிக்குது, ஒவ்வொரு வீட்லயும் 4 அதான் அந்த வளர்ச்சி தானே. சம்பாத்தியம்னா எங்க சம்பாதிக்க முடியும்? அரசு உடைய ஒத்துழைப்பு தானே. இந்த கார் வாங்குறது, வீட்டுல 2 பைக் இருக்குது. அந்த காலத்துல வந்து மாட்டு வண்டி இருக்குது, பணக்கார வீடு. இன்னைக்கு கார் இருக்குது, பிச்சைக்கார வீடு. இது எடுத்துக்கிறீங்களா? அதான் பிச்சைக்கார வீடு சொல்லாதீங்க, அவ்வளவு மட்டாரமா சொல்லாதீங்க. அவனும் இந்த இந்திய நாட்டினுடைய குடிமகன், அவன் வச்சிட்டு இருக்கான். அதனால மக்கள் வந்து நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்க. மக்கள் நல்லா சுயட்சமா இருக்காங்க. மும்மாரி மழை பெய்யுது. கோடையில இவ்வளவு மழை பெய்ய பார்த்துருக்கீங்களா ஐயா? கோடையில இந்த 15 நாள கடுமையான அண்ணன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப வந்து சமீபமா இந்த பழைய படம் பாக்குறாரு இருக்கு, மும்மாடி பெய்கிறது. அது உண்மையா சொன்னேன். எந்த மண்ணாங்கட்டி, நான் என்ன சொல்றேன், எந்த மண்ணாங்கட்டி திமுக ஆட்சியில் என்ன நடந்திருக்கு சொல்லுங்க? ஒண்ணு நன்மை, என்ன நன்மை இல்ல, ஒரு நன்மையும் சொல்லுங்க. நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க தான். நீங்க பேசுறது எல்லாமே அயோக்கியத்தனமா இருக்கு. திமுக கட்சிக்காரனுக்கு லாபமா இருக்கலாம். ஒரு திட்டம் போடுவான், ஒரு மேம்பாலம் கட்டுறதுக்காக ஒரு திட்டம் போடுவான். அதாவது திமுக காரன் ஒருத்தன் கான்ட்ராக்ட் கொடுப்பான், அவன் திமுக காரன் லாபம் அடிப்பான், திமுக காரன் பலனடைவான். இது மக்களுக்கு என்ன நன்மை இதை சொல்லுங்கன்னு சொல்றாரு. திமுக மக்கள் இல்லையா? ஒரு ரோடு போடுவான், திமுக மக்கள் இல்லையா? பாத்தீங்களா, திமுக வேற மக்கள் இல்லையா? அப்போ இவங்க இவங்க கட்சிக்காரங்களா வேலையில உள்ள சேர்க்குது. இப்ப அதே மாதிரிதான் 50,000 பேர் வேலைக்கு போட்டிருக்காங்களாம். அந்த 50,000 பேர் திமுக காரங்களா போட்டு இருந்தாங்கன்னா என்ன பண்ண முடியும்? திமுக காரனா போட்டிருப்பான், அது ஒரு 10,000 பேர் திமுக காரன் போட்டிருப்பான், மற்ற 40,000 பேர் பொதுவா போட்டிருப்பான். அது பொதுவா போட்ட 40,000 பேர்கிட்டையும் சல்லி வாங்காம போட்டிருக்க மாட்டாங்க, லஞ்சம் வாங்காம போட்டிருக்க மாட்டாங்க. பைசா காசு எல்லாம் இவங்களுடைய அரசியலை பார்த்தோமே முழுக்க பாத்தீங்கன்னா மக்கள் விரோத செயல்பாடுகள். இதுதான் வந்து கோபம் வருது, ஆத்திரம் வருது, இதை எதிர்த்து பேசணும்னு தோணுது. சரிங்க, ஏன் நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க, இது டீசலுக்கு நாங்க 4 ரூபா குறைப்போம்னு சொன்னீங்க, 1 ரூபா தான் குறைச்சிங்க. பெட்ரோலுக்கு 5 ரூபா குறைப்போம் நீங்க, 3 ரூபா தான் குறைச்சிங்க. கேஸுக்கு 100 ரூபா மானியம் தரம்னு சொன்னீங்க, ஆனா தரவே இல்லை இன்னும். ஏங்க இது பொய்யான வாக்குறுதி தரீங்க? பொய் சொல்லிக்கிட்டு ஓட்டு வாங்கி முதலமைச்சர் ஆகிட்டு இருக்கீங்களே. ஒன்றிய அரசு வந்து எங்களுக்கு பணத்தை விடுவிக்கும், மக்களுக்கு எல்லாம் செய்யலாம்னு நாங்க எதிர்பார்த்தோம். அந்த ஒன்றிய அரசு எங்களை பழிவாங்க நோக்கத்தோட எதையுமே கொடுக்காம, வெள்ள நிவாரண நிதியை கொடுக்காம எங்களை திராட்டல்ல விட்ட அரசு இந்த ஒன்றிய அரசு. ஸோ இந்த ஒன்றிய அரசு பண்ண கொடுமையின் காரணமாக நம்ம மக்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய எந்த நல்ல காரியத்தையும் செய்ய விடாம எங்களை கையை கட்டி போட்டு வச்சிருக்கோம். ஒன்றிய அரசு இழுத்துருவீங்க. ஒன்றிய அரசு பண்றது உண்மையை தானே சொல்றோம். சொல்லுங்க, இவர் இருக்காருல அத்தாவை சொல்லுங்க. 2 ஆண்டு போன ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு. என்ன நஷ்டேட் கொடுத்தாங்க சொல்லுங்க.
ஒன்றிய அரசுல இருந்து என்ன கொடுத்தாங்க? எதுவுமே கொடுக்கலையா? உங்களுக்கு எதுக்கு சார் ஒன்றிய அரசு? உங்க அமைச்சர்கள் சேர்த்து வச்சுக்கிற சொத்துல ஒரு 5 விசா அளவு கேள்வி போட்டா போதும், அள்ளி கூட கொடுக்க வேண்டாம். கேள்வி கொடுத்தாங்க மத்திய அரசு கொடுக்க வேண்டிய அந்த இதெல்லாம் தேவையில்லை. அவன் உழைச்சு சம்பாதிச்சிருக்க சொத்தை கொடுக்கறதுக்கு எப்படி நான் மனசு வரும்? சொல்லுங்க, அந்த மாதிரி உழைப்பு சொல்லுங்க. நானும் உழைக்கிறேன். அப்படி கோடிக்கணக்கான ரூபாய் எப்படி சம்பாதிக்கிறேன்? அந்த வழியை சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. இல்ல, அந்த உழைப்பினுடைய வரிசையை கொஞ்சம் படுத்துங்க. நானும் உழைச்சு நானும் சம்பாதிக்கிறேன். நானே போய் சம்பாதிச்சிருக்கேன். கொள்ளை அடிச்ச காசுன்னு சொல்லி ஓபனா சொல்லுங்க. எப்படி கொள்ளை அடிக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு? என்ன பண்றது? கொள்ளை அடிக்கிறதுக்கு என்ன வழி சொல்லுங்க. அதாவது அரசு இல்லாம தனிநபர்கிட்ட ஒருத்தங்கிட்ட 100 ரூபாய் பிடுங்கணும்னு சொன்னா திருடு. ஆனா அரசு கிட்ட இருந்து பிடுங்கிட்டீங்கன்னா கொள்ளை, ஊழல். இன்னைக்கு இந்தியாவுல வந்து எந்த ஊழல் அமைச்சர் இல்ல, ஆமாமா தெரியாது, அவங்க ஸ்பெல்லிங் தெரியாது. எப்பவுமே திருடனுக்கு திருட்டை பத்தி தெரியாது. அதே மாதிரி தான் அவங்களுக்கும். எப்படின்னா இன்னைக்கு ஊழல் வந்து பாத்தீங்கன்னா எந்த இந்தியா முழுக்க வந்து எந்த ஒரு நபராச்சும் ஊழல்ல தண்டனை பெற்று ஆயுள் தண்டனையோ இல்ல வேற எதுனா தண்டனை பெற்று உள்ள இருக்கானா? இல்லையா. எல்லாமே 10,000 கோடிகள் ஊழல், உள்நாடு வெளிநாடு முதலீடு. கண்டிப்பா நான் எங்க அரசு செய்யும். அடுத்து 2026 ஆட்சி அமையும் போது எல்லாமே நாங்க விட்டு போனதையும் செய்வோம், சொன்னதையும் செய்வோம். அதை பத்தி கவலைப்படாத. அடுத்த கேள்வி கேள்வி. 1997 வெளிநாட்டுல இருந்து அனுமதியின்றி நிவாரண நிதியை வாங்கியிருக்காங்க. ஜவாரி உள்ளாவை கைது செஞ்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது 97 நவம்பர் கலவரம் நடந்தது. அப்ப திமுக ஆட்சி. நல்ல கேள்வி எழுப்பியிருக்கீங்க. அண்ணன் வச்சு காசு சொல்றாருல, திமுக முஸ்லீம்களுக்கு பாதுகாவலக திமுகட்டாங்க. 1997 நவம்பர் கலவரம். அந்த நவம்பர் கலவரத்துல 19 இஸ்லாமியர்கள் கொல்லப்படுறாங்க அநியாயமான முறையில். ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் வந்து சூறையாடப்பட்டது. அந்த நேரத்துல வந்து அதுல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குறதுக்காக வெளிநாட்டுல இருந்து, அதாவது எல்லா இடத்துலையும் வந்து வசூல் பண்றாங்க. ஒவ்வொரு அமைப்பு பண்றாங்க. அதுல நிறைய அமைப்புகள் ஃப்ராடுத்தனமும் பண்ணாங்க. அதுல தாமுகவும் ஃப்ராடுத்தனமும் பண்ணிச்சு, இல்லைன்னு சொல்ல. அதுல வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு 1 கோடி ரூபாய் கிட்ட வந்து அவங்களுக்கு வசூல் வந்திருக்கு. வெளிநாட்டுல இருந்து வாங்கியிருக்காங்க. அதை வந்து வாங்கின காசு, வெளிநாட்டுல இருந்து வந்த காசு பேங்க் மூலமா தான் வாங்கியிருக்காங்க. நல்லா புரியும், பேங்க் மூலமா தான் வாங்கியிருக்காங்க. அந்த வாங்கின காசை வந்து அது சரியான முறையில் விநியோகம் பண்ணாங்க இல்லையா, அதுக்குண்டான தகவல்களை அரசுக்கு கொடுக்கல. அதனால வந்து அமலாக்கத்துறை அப்போ வந்து வழக்கு போட்டு இது பண்ணாங்க. கீழ் நீதிமன்றம் அவருக்கு 2 ஆண்டு தண்டனையே ஏதோ கொடுத்தாங்க. இன்னைக்கு உயர் நீதிமன்றத்தை மேல்முறையீடு பண்ணாங்க. இன்னைக்கு உயர் நீதிமன்றமும் உறுதிப்படுத்தி, இப்போ அடுத்து உச்ச நீதிமன்றமும் உறுதிப்படுத்திச்சுன்னா அந்த 1 ஆண்டோ 2 ஆண்டோ சிறையில் இருக்கணும். இதுதான். இது வந்து திமுக ஆட்சியில் நவம்பர் கலவரம் நடந்த முஸ்லீம்கள் 19 பேர் கொல்லப்பட்டது. அது திமுகவுடைய துணையோடு RSS பாஜக வந்து நடத்திய மிக நீ கேட்ட கேள்வி வந்து அமலாக்கத்துறை வழக்கு, நீதிமன்றத்தினுடைய வழக்கு. அதை கேட்ட நவம்பர் கலவரம், கோயம்புத்தூர் கலவரம், குண்டு வெடிச்சது கலவரம், குண்டு வச்ச கலவரம், அந்த SP பண்ண வேலை. ஏங்க எவன் பொண்டாட்டி எவனோட கூட யாருக்கு என்னங்க? நீங்க அமலாக்கத்துறையை பத்தி கேட்டா அதுக்கு பதில் சொல்லுவீங்க. விளக்கம் என்ன விளக்கம் சொல்றாரு? ஏங்க அவன் கேட்ட கேள்வி என்ன? அமலாக்கத்துறை ஜவஹர்லாலுக்கு இப்படி ஒரு வழக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. தண்டனை கொடுக்கலமா, அதாவது ஜெயில அரெஸ்ட் பண்ணல. அது எந்த வழக்கு, எதுக்காக வாங்கின பணம், அது அந்த பணத்தை வந்து இவங்க வந்து மக்கள்கிட்ட கொடுத்தாங்களா கொடுக்கலையா, அதான் சரியான முறையில கணக்காட்டல. அதுக்காக உங்களுக்கு தண்டனை கொடுத்திருக்கு கீழ் நீதிமன்றம். திமுக ஆட்சி நடந்தாலும் கொல்ல போச்சு, கொலை நடந்துச்சு, இதெல்லாம் வாய்க்கு பார்த்தா எத்தனை வருஷத்துக்கு தான் இதை சொல்லுவீங்க தான்? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் சொல்லுவீங்க? நான் சாகரம் தட்டிக்கு சொல்லுவீங்க. நானும் சொல்றேன், நீங்க சாகரம் தட்டிக்கு இல்ல. அப்புறம் நேச்சுரலா ஒரு விஷயம் சொல்லும் போது அது விரிவா பேசணும். 97 மற்ற பாக்குற மக்களுக்கு வந்து 97 என்ன காசு, ஒருவேளை திருடிட்டாங்களோ அப்படித்தானே பார்வை வரும். இல்ல 97 இந்த கலவரம் நடந்தது, கலவரத்தில் இத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க. கொல்லப்பட்டதுக்காக வந்து உள்நாடு வெளிநாடு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு, ஏன்னா நிறைய காசு வந்து கோபுரத்தில் இருந்தவங்களாம் கோபம் எடுக்க மாட்டான். அந்த மக்களுக்கு வந்து நிவாரணம் வழங்குறதுக்காக கலெக்ஷன் பண்ண காசு தான் அது. அதுல ஏதோ முறைகேடு நடந்தது. போதுமா?
அந்த முறைகேடு வழக்கில் தான்ப்பா அவர் வந்து இப்போ நீதிமன்றம் ஆயிருக்கு. இப்போ ரம்ஜான்ங்கிறதுனால அதை தள்ளி வைக்க சொல்லி கேட்டுக்கிட்டதுனால தள்ளி வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒரு மண்ணாட்டி இல்லை. 1 ஆண்டு 2 ஆண்டு 3 ஆண்டுகளுக்குள்ள தண்டனை கொடுத்தாங்கன்னா கைது பண்ணாமலே சிறைக்கு போகாமலே அப்படியே மேல்முறையீடு செய்யலாம். ஏற்கனவே கீழ் நீதிமன்றம் அவருக்கு 1 ஆண்டு தண்டனை கொடுத்தது. அதுக்கப்புறம் தண்டனை கொடுத்து நீங்கள் மேல்முறையீடு பண்ணுங்க, வித்தின் 2 மாதத்துக்குள்ளே நீங்கள் மேல்முறையீடு பண்ணுங்கன்னா உயர் நீதிமன்றத்தில் பண்ணியிருந்தாங்க. உயர் நீதிமன்றம் இப்போ தண்டனை கொடுத்துருக்கு, அதே உறுதிப்படுத்திச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, உடனே கைது பண்ண மாட்டாங்க. நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு பண்ண ஒரு கால் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த தண்டனை உறுதிப்படுத்திட்டா 2 மாப்பிள்ளைங்களும் திமுக ஆட்சியில் எப்படி செந்தில் பாலாஜி மாரி போய் ஜெயிலில் உட்காந்து கம்பி எண்ணிட்டு இருப்பாங்க 1 வருஷம். இவர் போய் பார்த்துட்டு ஏதாவது பிஸ்கட் நான் போயிட்டு வருவேன், எனக்கு நண்பர் தான் எங்கள் சமூகத்தை. நான் வாங்கிட்டு போன பிஸ்கட் வாங்கிட்டு போக மாட்டேன். என்ன அவரை போய் நான் எதுக்கு பார்க்க போறேன்? எங்க கூட்டணி கட்சி அது எங்க முதலமைச்சர் பார்ப்பாரு, நான் பார்க்க. கூட்டணியில இருக்குன்னா தொண்டன்லாம் போக முடியுமாப்பா? தலைவர்கள் தான்ப்பா போவாங்க. அவர் தலைவர், அவர் கட்சிக்கு அவர் தலைவர், அவர் போவாரு. முஸ்லிம்களோட புனிதமான நோன்பு திறக்க நிகழ்ச்சியில விஜய் அவர்கள் போன வாரம் வந்தாரு. வந்து அங்க பெரிய கலவரம் நடந்துச்சு. விஜய் சும்மா கை காட்டிட்டு போனாரு. அதை பத்தி யாருமே அதிக அளவு விமர்சிக்கல. ஆனா நீங்க ரொம்ப கடுமையா விமர்சிச்சீங்க. நானு விஜய் வந்து அங்க நோம்பு திறப்பு நிகழ்ச்சியில அங்க நடந்துகிட்ட விதங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய அதே நேரத்துல அதுக்கு முந்தைய நாள் வந்து அதே YMC மால்ல வந்து வக்போர்டு சார்பா நவாஸ் கனி தலைமையிலும் நாசர் அமைச்சர் முன்னிலையிலும் ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி நடந்தது. அதுக்கும் என்ன பண்ணாங்கன்னா அநியாயத்துக்கு உச்சத்துக்கு தான் போனாங்க. அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்திருந்தார். என்ன சொன்னா 4 மணிக்கு எல்லா மக்களையும் வந்துருங்க, உங்களுக்கு வந்து இந்த நோன்பு பெருநாள் பொருட்களை நாங்கள் இலவசமா தரோம், அரிசி இந்த பொருட்கள்லாம் இலவசமா தரோம்னு அந்த ஏழை வறுமையில் வாழக்கூடிய முஸ்லீம் மக்களுக்கெல்லாம் டோக்கனை வந்து பகிர்ந்துட்டாங்க. வக்போர்டு சார்பாக நடத்தப்பட்டது டோக்கனை பகிர்ந்துட்டாங்க. 4 மணிக்கு எல்லாம் வந்துருங்க. மக்கள் வந்து 4 மணிக்கு நோம்பாளிங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க. 4 ஆச்சு, 5 ஆச்சு, 6 ஆச்சு, என்ன 6 ஆச்சு. அது வரையிலும் கூட அந்த நிவாரணப் பொருட்கள் எந்த மக்களுக்கும் கொடுக்கல. என்னன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்த பிறகு உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது எல்லாரும் உட்கார்ந்து இருக்குமாங்க, அப்போதான் அந்த பொருட்கள் கொடுப்பாங்க. ஏன்னா நீங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் பேசி கேட்கறவரையும் அங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நீங்க எடுத்துருக்கிறோன்னா நீங்க அதுக்கு வேற ஆளை ரெடி பண்ணிருக்கணும். ஆனா நீங்க இதை என்ன சொல்லி வறுமையில் வாழக்கூடிய ஏழை மக்கள் கிட்ட சொன்னீங்க, உங்களுக்கு ரம்ஜானுக்கு உண்டான அந்த பொருட்கள், அந்த ரம்ஜான் நோன்பு பொருட்கள் இருக்குல்ல, அரிசி பருப்பு இதெல்லாம் நாங்கள் கொடுக்குறது. அப்போ அந்த மக்கள் அங்கேருந்து வராங்கன்னா வயசானவங்க, இளைஞர்கள் எல்லா வேலை வெட்டி விட்டு வராங்கன்னா எதுக்கு? அவங்ககிட்ட அது இல்லை வாங்க முடியாது. அப்போ போய் வாங்கிட்டு வரணும்னு தான் வராங்க. அப்போ அதை கொடுத்து அனுப்பிட்டு அதன் பிறகு நீ நோம்பு திறப்புக்கு நிகழ்ச்சிக்கு வந்து வேற ஆட்களை கூப்பிட்டு வச்சு நடத்திருக்கணுமா இல்லையா? ஆனால் நீ 4 மணிக்கு வர சொல்லுவேன். உதயநிதி ஸ்டாலின் 6:30 மணிக்கு தான் வந்தான். 6:30 மணிக்கு தான் வரான் அவன். அதன் பிறகு வந்து என்ன பண்றீங்க, அவன் 2 பேரும் கூப்பிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் தள்ளு முள்ளு இந்த விஜய் கூட்டத்தோட ஒரு மோசமான நிலை அங்கே உருவாச்சு. ஆனா விஜயை பத்தி விமர்சனம், நான் விஜயை பத்தி விமர்சனம் பண்றேன், அதே நேரத்தில் உதயநிதி ஸ்டாலினை பத்தி விமர்சனம் பண்றேன், புரியுதுங்களா? ஆனா சில பேர் இருக்காங்க அண்ணன் மாரி ஆட்கள், விஜயை பத்தி மட்டும் விமர்சனம் பண்ணுவாங்க, ஆனா திமுகவுடைய குறைகளை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு வந்து நான் வந்து உதயநிதி ஸ்டாலினை குற்றம் சாட்டு சொல்ல மாட்டேன். அது முழுக்க நவாஸ் கனின்ற ஒரு அயோக்கிய நாய் தான் அதை பண்ணது. ஏன்னு சொன்னா அவன் அந்த வக்போர்டு சேர்மனா இருக்கான். வக்போர்டு சேர்மனா இருந்துட்டு நீ 10-15 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நீ சீன் போடணும், யார உதயநிதி ஸ்டாலினை கூப்பிட்டு சீன் போடணும். அதுக்காக அப்பாவி ஏழை மக்கள் பலியாக்கப்பட்டாங்க. இந்த கொடூரம் நடந்தது. அதனால நான் உதயநிதி விஜயை எந்த அளவுக்கு விமர்சனம் தெரிவிக்கணும், அதை விட ஒரு மடங்கு நான் போய் உதயநிதி ஸ்டாலின் அதாவது திமுகவுடைய அந்த ஒரு அநியாயத்தையும் நம்ம மேற்கோள் காட்டாம இல்லை. விஜய் வந்து அந்த இது நடந்தது வந்து தவறான ஒன்று தெரியல. பட் என்னன்னா தேவைக்கு அதிகமான நபர்கள் கலந்துக்கிட்டதுனால அவங்களுக்கு பிரியாணி சாப்பிட கிடைக்கல. பிரியாணி கிடைக்கலைங்கிறதுல தான் கோவத்தில் எல்லாம் அடிச்சு நொறுக்கினாங்க. எப்படி மாநாட்டில் அடிச்சு நொறுக்கினாங்களோ அது மாதிரி இங்கேயும் அடிச்சு நொறுக்கிட்டாங்க. திமுக காரங்க செய்தது திமுக காரங்க கிடைக்கலன்னு எல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்கெல்லாம் ஒன்றும் ஏன் அவ்வளவு நேரம் நோம்புல இருக்கவன் பாவம் அவ்வளவு நேரம் உதயநிதி வந்து பேசுறாங்க, அதை பேசுவாங்க வைப்பாங்கன்னாக்கா. எப்பயுமே ஒரு அமைச்சர் ப்ரோக்ராம்னா அவங்க கிளம்பி வர்றதுக்கு நேரம் ஆகும். பல்வேறு ப்ரோக்ராம் இருக்கும்பா, அவங்க வருவாங்க. அதனால அது ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது. விட்டு கொடுக்காம உடன்பிறப்பா வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க. அதெல்லாம் அதுதான்ப்பா அரசியல். அரசியல் வந்து என்னன்னா நீ கத்துக்கணும். திராவிட மாடல் ஆட்சியை குறை சொல்ற அளவுக்கு கத்துக்கோ.
அப்புறம் வந்து கேள்விகள் ஆகையினால அவர் சொன்னாரு, அவருக்கு வந்து விஜய்னா அவர் ரொம்ப இஷ்டம். ஏன்னா விஜய் மேலே அவ்வளவு பாசம் உணர்வு அவருக்கு. ஏன்னா அவர் யாரோட ஒட்டு உறவோட இருக்காரு, சீமான் அவர்களோட இருக்காரு. சீமானுக்கு அவர் தம்பி, அதனால அவர் தம்பி மேல பாசம், அதனால கொஞ்சம் நேசமா பேசுறாரு. அவ்வளவு. 2026 தேர்தல்ல தமிழ்நாட்டுல மொழியை வச்சும் வங்கத்துல வந்து மதத்தை வச்சும் அரசியல் செய்யறாங்கன்ட்டு நிறைய பேர் அரசியல் விமர்சகர்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க, நீங்க என்ன சொல்றீங்க? உண்மைதான். வெஸ்ட் பெங்கால்ல வந்து முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இது. அப்படி அவங்க பேசும்போது பார்த்தா எனக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல போகுது. சரி, அவங்களாம் அப்படி ஓப்பனா பேசும்போது நம்மளாம் அப்படி ஓப்பனா பேசணும்னு தோணுது. அப்போ நான் பேசுறேன்னா என்னைய வந்துடும், லோக்கல் போலீஸ், ஏடிஎஸ், பிடிஎஸ் எல்லா ஆர்டிஸும் வரீங்க. அப்ப அவங்க வந்து அதை அப்படி பகிரங்கமா பேசுறாங்கல்ல. சார் அவங்க எப்படி பேசுறாங்க சார், நீங்க கொஞ்சம் பொறுச்சுக்கோங்க. ஒரு எம்பி எம்எல்ஏ வந்து அந்த மாதிரி பேசலாமா? பாரதிய ஜனதா கட்சியுடைய எம்எல்ஏ வந்து அவன் மேற்கு வங்க சட்டமன்றத்துல பேசுனதுனாலதான் மம்தா பேசுனாங்க. அதுதான் நான் சொல்றேன். இப்ப நீங்க டென்ஷன் ஆறீங்க. நானும் அந்த பாஜக எம்எல்ஏ பேசுறதை வச்சுதான் சொல்றேன். பாஜக எம்எல்ஏ பேசுற மாதிரி ரஹீம் பேச முடியாதுன்றது இல்ல, அதை விட பன்மடங்கு அதிகமாக பேசணும். புரியுதுங்களா? அதே மாதிரி பேசுவோம். சரி வா அப்படின்ட்டா முஸ்லீம்கள் வந்து இப்ப பாத்துக்கலாம் அப்படின்ட்டா, அதே ஒரு முஸ்லீம் எம்எல்ஏ பாத்துக்கலாம்டா வாடா அப்படின்ட்டா, அப்ப அது வந்து எப்படி ஆகும்? அது மக்கள் மத்தியில, இரண்டு சமூக மத்தியில் மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துமா இல்லையா? இவன் பேசுனா சரி, இன்னொரு முஸ்லீம் எம்எல்ஏ அப்படி பேசுறான், வாடா பாத்துக்கலாம் மாப்பிள்ள அப்படின்னு. எல்லாரும் ஒண்ணு தானே. நீ என்ன மொழி, நீ என்ன ஒரு பண்பாட்டு கலாச்சாரத்தை வாழ்ந்திருக்க, அதே பண்பாட்டு கலாச்சாரத்துல அவனும் வாங்கியிருக்கான். வாடா மாப்பிள்ள பாத்துக்கலான்ட்டான்னா என்ன பண்ணுவா? புடுங்குவீ நீ? நான் கேட்கிறேன். அதிகபட்சமா நீங்க என்ன பண்ண முடியும்? பாஜக உயிர் எடுக்க முடியும், இல்ல சிறையில் தள்ள முடியும், அல்லது வீடை புல்டோசர் வச்சு இடிக்க முடியும், இல்ல குடும்பத்தை வந்து நடுத்தர நிப்பாட முடியும். இது தவிர வேற என்ன முடியும் பாஜகவாலன்ற? நான் இப்போ கூட இந்தியா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் இந்த ஹோலி பண்டிகைக்காக வந்து பள்ளிவாசல்லாம் வந்து ஸ்க்ரீன் போட்டு மூடினாங்க பள்ளிவாசல்லாம். அப்போ இதெல்லாம் வந்து எங்க போயிட்டு இருக்கீங்க நீங்க? அப்போ எந்த ஒரு ஆண்டுமே நடக்காத செயல் இது. ஹோலி பண்டிகைன்னு சொல்லிட்டு பள்ளிகளையோ இல்ல, ஹோலி பண்டிகை வந்து வண்ணத்தை பூசி நீங்க வந்து கொண்டாடிக்கக்கூடிய மக்களை வந்து இன்னைக்கு எப்படி கொண்டு போயிருக்கீங்கன்னா, பள்ளிவாசல் முன்னாடி நின்று பள்ளிவாசலுக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பிட்டு, அப்ப நீ வந்து பள்ளிவாசல்ல தான் ஹோலி கொண்டாடணுமா? அப்ப இது வீம்பா இல்லையா? அப்ப இதுக்கு என்ன காரணம்? அதிகாரத்தின் ஆட்சி அதிகாரம் அவங்க கையில இருக்கின்ற அகங்காரம். இந்த அகங்காரம் வந்து ரொம்ப நாள் நீடிக்காது யாருக்குமே. இந்த அகங்காரம் ரொம்ப நாள் நீடிக்காது. யாரும் இந்த உலகத்துல ஒரு 5000 வருஷம் 10,000 வருஷம் வாழ போறது இல்லை. இல்ல இறந்த பிறகு சில பேர் தங்கமாகவும், சில பேர் வெள்ளியாகவும், சில பேர் வெண்கலமாகவும் போக போறது இல்லை. எல்லாம் மண்ணோடு மண்ணா தான் பார்க்குறாங்க. உண்மையா இல்லையா? அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமா நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல தான் டீல் பண்றேன் நான். அதே மாதிரி இவங்க தேர்தல் ஆதாயத்துக்காக வெஸ்ட் பெங்கால்ல ஒரு விதமான அரசியலும், தமிழ்நாட்டில் வேறு விதமான அரசியலும் இவங்க கொண்டு வர்றது தான் பாஜகவினுடைய சூழ்ச்சி. அந்த சூழ்ச்சிக்கு திமுகவும் ஏதோ ஒரு வகையில துணை போகுது அப்படின்பதுதான் வருத்தமான செயல்.